உன் அப்பன் சிவன் சொல்கிறேன் கேள். பிள்ளையே, உன் வாழ்வில் சில விஷயங்களை எதிர்பார்க்காதே. தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே. பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே. பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே. உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே. உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே. சிந்தித்து செயல்படு. என் காலை பிடித்த உனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமில்லை. உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள், உன் பாதையில் தடைகள் வைக்க முயற்சிப்பவர்கள், உன் பொருளை அபகரித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் செயல்கள் அவர்களையே துரத்தும். நீ எதையும் செய்ய வேண்டாம். நான் தான் உன் நீதியையும் உன் உரிமையையும் காக்கிறேன். எந்த ஆபத்தும் உன்னை தொடாது. ஏனெனில் என் கண்கள் எப்போதும் உன்மேல் இருக்கின்றன. என்னிடம் கையேந்தி நிற்கும் என் பிள்ளைக்கு இந்த சிவன் என்னையே தருவேன். உன் வேதனையை, உன் தனிமையை நான் அறிவேன். ஆனால் நீ ஒருபோதும் தனித்து இல்லை. உன் தனிமையில் நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு நல்ல செய்தியோடு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். உன் நல்ல மனதால்தான் நீ அனைத்தையும் பொறுத்துக் கொண்டு செல்கிறாய். ஆனால் அதை உணர வேண்டியவர் உணராதது போல் இருக்கின்றனர். உன் நல்ல மனதிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். எங்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடி. எந்த விஷயத்திலும் பதற்றமடையாதே. இதை தொடங்கும் போதும் எனக்கு அர்ப்பணித்து மனதில் நினைத்து தொடங்கு. சுப செய்திகள் இந்த வாரம் வரும். உலகம் பெரும்பாலும் காசு பணத்தின் மேல்தான் சுழன்று கொண்டிருக்கிறது. பணம் இல்லாமல் உண்மையை பேசினாலும் சிலரின் காதுகளில் அது ஒலிக்காமல் போகும். ஆனால் நினைவில் கொள், உண்மை ஒருபோதும் அழியாது. அது தாமதமாகினாலும் வெளிப்படும். பணம் தற்காலிகம், உண்மை நிரந்தரம். நீ பேசும் உண்மை என் பார்வையில் எப்போதும் மதிப்பும் பலனும் தரும். பிறர் கவனிக்கவில்லை என்றாலும் உன் உண்மை என் கையில் சேமித்து வைக்கப்படுகிறது. காலம் வந்ததும் அதற்குரிய எடையாக கிழவம் நற்பலன் உனக்கு வந்து சேரும். பிள்ளையே, வாழ்க்கையில் சோதனைகள் பல வந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. சிவன் எப்பொழுதும் உனக்குள் இருக்கிறேன். ஏதோ ஒரு வழியில் உன்னை காப்பாற்றுவேன், அல்லது ஒன்றை கற்றுக் கொடுப்பேன். ஆனால் உன்னை எப்போதும் காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன். பிள்ளையே, உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை. உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை. என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தினாலும் உன் மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறது. உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் உனக்கு உதவி செய்வேன். நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்புகிறாய். நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றி தருகிறேன். உன் மனப்பாரங்கள் குறைந்து மகிழ்வாய். உன் தாய் நீ தனியாக இருக்க 10 மாதம் கருவறையிலேயே பயிற்சி அளித்துவிட்டாள். இங்கு உன்னை யார் விட்டு சென்றால் உனக்கு என்ன? தனிமையை விரும்பு. நாளை என்பதை பயத்தோடு பார்ப்பதை விட்டு என் மீது கொண்ட நம்பிக்கையோடு பார்க்க பழகிவிட்டால் நிம்மதி என்னும் வெகுமதி நிறையவே கிடைக்கும். என் அருளாசிகளுடன் இனிமையாக வாழ்வாய். நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள். எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். எதிர்காலமே கவனித்துக் கொள்ளும். எல்லா சுமைகளையும் என்னிடம் விட்டுவிட்டு தைரியமாக பயணித்துக் கொண்டே இரு. வருத்தப்படுவதை விட்டுவிடு. பொறுமையாக இரு. உனக்கான இலக்கை நோக்கி தினம் நகரத் தொடங்கு. நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதனை உனக்கு முன்பாகவே சென்று அகற்றிவிடுவேன். நான் உனக்கு துணையாக இருப்பேன். என்னை நினைவில் வைத்து செயல்படு. உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. என்றும் தர்மமே வெல்லும். உனக்கு வேண்டிய நல்லதை இந்த சிவன் உனக்கு செய்வேன். உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையுமே மாற்றலாம். அதற்கான சக்தி உனக்குள் உள்ளது. நான் அதை உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். என்னை மனதில் நினைத்துக்கொள். உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். என்னை நீ உணருவாய். என் பிள்ளையே, நீ என்னிடம் பேசும் போதெல்லாம் உன்னையும் அறியாமல் அழுகின்றாய். என்னை தரிசிக்கும் போதும் என்னை பிரார்த்திக்கும் போதும் உன் கண்களில் கண்ணீர் வருகிறது. நீ என் மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பையும் நம்பிக்கையையும் நான் அறிவேன். பிள்ளையே, நேரம் கூடிவிட்டது. மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரும். உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று கவலை கொள்ளாதே, பயப்படாதே.
உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் மாறும். நல்லது நடக்கப் போகிறது.